நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஓகே, இந்த ரெக்டாங்கிளில் ஹெச்ஏ டிஸ்டன்ஸ் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏஎன்னோட டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, லெங்க்த்தும் பிரெத்தும். அதை வச்சு we have to construct. அது மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் 7, அது மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் 4. ஓகேவா, அதை வச்சு நம்ம டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேலில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெங்க்த்து 7 சென்டிமீட்டர்ஸ்க்கு ட்ரா பண்ணுறோம். ஓகே, இங்கேருந்து 7 சென்டிமீட்டர்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஸ்கேல் ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல முதல்ல ப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஓகே, எனி ரேடியஸ் விச் இஸ் லெஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து முதல்ல ஒரு ஆர்க் வரைகிறோம். ஓகே, ஆர்க் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கட் ஆச்சுல, இந்த லைனில் எந்த இடத்துல கட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க். ஓகே, அதுக்கப்புறம் அதுலேருந்து ப்ளேஸ் பண்ணி திருப்பி இந்த இடத்துல வச்சு, ஓகே, இந்த இடத்துலேருந்து இன்னொரு ஆர்க்கு. ஓகேவா, இப்போது இதை இங்கே கொண்டு போவோம். ஓகே, இங்கேருந்து இதை இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆர்க் அடிக்கணும். ஓகேவா, ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, அதையே திருப்பி இங்கே கொண்டு வந்தால், ஓகே, இங்கேருந்து இன்னொரு ஆர்க் வரையணும். சாரி 1 மினிட். ஓகே, 1 மினிட். நம்ம ஆர்க் கட் ஆகலை, கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த பாயிண்டில் வச்சு மட்டும் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்குவோம், அப்போ தான் அது இன்டர்செக்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து இந்த வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக எனி லெங்த் ஃபஸ்ட்டு இன்ஃபினிட் லெங்க்த்துக்கு வரைஞ்சிடுங்க. ஓகே, அது மெஷர்மெண்ட்டு கிடையாது நம்மளுக்கு, ஸோ அதனால் நம்ம வரைகிறோம். ஓகே, இந்த பாயிண்ட்டு பேர் வந்து ஹெச்சு, இந்த இடம் பேர் ஏ. ஓகே, இது வந்து 7 சென்டிமீட்டர்ஸ், இது வரைஞ்சிட்டோம். இங்கே இதை பைசெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம் நம்ம ஸ்கேலில். ஸோ நம்ம இங்கேருந்து ப்ரொட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்து, காம்பஸ் எடுத்துகிட்டு வந்து, ஓகே, இங்கே வச்சு இதை லூசன் பண்ணிட்டு நம்ம எடுக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா, 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு ஆர்க் எடுத்துகிட்டு, ஓகே, ஸோ இந்த இடத்துல வச்சு, ஓகே, நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஓகே, 4 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த கேம்பஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த எட்ஜில் வைப்போம். இங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ இங்கேருந்து 7 சென்டிமீட்டர்ஸுக்கு நம்ம ஸ்கேலில் இன்னொரு ஆர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அதனால் இது இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கேருந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் மே மிஸ் சம்டைம்ஸ், இட்ஸ் நாட் கம்மிங் ப்ராப்பர்லி. ஓகே, 1 மினிட். ஓகே, ஸோ இங்கேருந்து 7 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணணும். ஓகேவா, நம்ம 7 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபிக்ஸட். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வச்சு, அதாவது இதுதான் இதோட 4 சென்டிமீட்டர் ஸ்கேல். ஓகேவா, ஸோ இங்கேருந்து நம்ம ஆர்க் வரைய போகிறோம். ஓகே, கட்டட். ஸோ ஸ்கேல் ரிமூவ், காம்பஸ் ரிமூவ். இப்போ இங்கேருந்து இங்கே லைன் மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இங்கேருந்து வெர்டிக்கலாக இந்த பாயிண்ட் வழியாக, இந்த கட்டிங் பாயிண்ட் வழியாக இட் வில் பாஸ் த்ரூ. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலேருந்தும் இட் வில் பாஸ் த்ரூ. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 4 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இது 4 சென்டிமீட்டர்ஸ்.
இது 7 சென்டிமீட்டர்ஸ், இதுவும் 4 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இது n. 1 minute. ஓகே, இது வந்து n, இது வந்து d. ஓகேவா? இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ரெக்டாங்கிள். இப்போ நம்ம இதோட ஏரியா கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஹவு டு கேல்குலேட் த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா? A is equal to length into breadth. இது L தான், இதுதான் L, இது B. ஓகேவா? ஸோ 7 into 4 so equal to 28 centimeter square is the area of the rectangle. ஸோ இது வந்து construction of a rectangle. ஓகே, construction of rectangle இது. ஓகே, இதில் 2 sides கொடுத்துருக்காங்க, அதாவது length and breadth given உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ வில் கண்டினியூ. இப்போ வந்து இது ரெண்டாவது மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் பார்க்குறோம். பட் இதில் வந்து என்னென்னா ஒரு சைடு, அதாவது லெங்க்த்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு டயகனல் லெங்க்த் கொடுத்துருக்காங்க, அது 10 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? எல்ஏவோட லெங்க்த் வந்து 8 சென்டிமீட்டர்ஸ், டயகனல் லெங்க்த் ஏஇ வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்கேல் எடுத்து we will mark 8 centimeters. ஓகேவா? ஃபஸ்ட்டு LA வரைகிறோம். ஓகே, ஒன் மினிட். 8 சென்டிமீட்டர்ஸ் வரைஞ்சாச்சு. ஓகேவா? இங்கேருந்து நம்ம இப்போது இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் போன தடவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா, 90 டிகிரிஸ்க்கு, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, எனி லெங்த் கேன் பி டேக்கன், எனி ரேடியஸ். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நம்ம அந்த ஆர்க் வரைய போகிறோம். ஓகே, இப்போ இதை இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்து வச்சு, இந்த லைனில் எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்டில் எடுத்து வச்சுட்டு, ஓகே, மேலே இதை ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு. ஓகே, திருப்பி இதுலேருந்து வச்சு இந்த இடத்துல இன்னொரு ஆர்க்கு. ஓகே, இப்போ இதை தூக்கிட்டு போய் இந்த காம்பஸ் இந்த இடத்துல வச்சு, ஓகே, இதை இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி, ஓகேவா, இந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க் வரைவோம். ஓகே, இதை டச் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல வச்சு இது இந்த பக்கம் டர்ன் பண்ணி, ஓகே, இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகே, இஃப் யூ வாண்ட் இன்னொரு தடவை வேணால் இந்த இடத்துலேருந்து வரைஞ்சிட்றேன் பாருங்கள். Oh, 1 minute, it is moving. Okay. ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த இன்டர்செக்ட் ஆச்சு இல்லையா அந்த பாயிண்ட் வழியாக, அதுதான் 90 டிகிரிஸ் உங்களுக்கு வரும். அதுலேருந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம லைன் வரைஞ்சிக்கிறோம். இது எக்ஸ்ன்னு கூட நேம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு கூட நேம் பண்ணிக்கலாம். ஓகே, அது அந்த சென்டர் வெர்டிக்கல் லைன் வழியாக போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து, ஓகே, நம்ம வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி, ஓகே, இந்த இடத்துல வச்சு இப்போ டயகனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டயகனல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர்ஸ்னு தெரியும். ஸோ அதை மெஷர் பண்ணுறோம். Okay, it's the maximum length, it can go up to 9. So can I change the diagram to 9 so that it is easy? Okay, I'll change to 9 because my compass is not elongating. ஓகேங்களா? ஸோ அதை எலாங்கேட் ஆகாதனால நான் இதை 9 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் ரிமூவ் பண்ணுறோம், பென்சில் ரிமூவ் பண்ணுறோம். இங்கே வச்சு இங்கேருந்து காம்பஸை மேலே தூக்கி, ஓகேங்களா, இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகே, இது வரைஞ்சாச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், காம்பஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த எட்ஜ் ரெண்டையும் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த டயகனல் இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் 10 சென்டிமீட்டர்ஸ். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மெஷர் பண்ணலாம் நம்ம. ஓகே,
இந்த ஸ்கேலில். ஏன்னா நான் 9 சென்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ we will see. ஓகே, so it comes around 9, it's 9 centimeters. okay, இந்த distance வந்து 8.8 to 8.9 வருது. okay, approximately 8.9 வருது. I'll keep it as 8 இல்லைங்க 9 டச் ஆகுது. ஸோ இட் இஸ் 9 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இந்த இடம் வந்து 9 சென்டிமீட்டர்ஸ் வருது. இந்த இடம் வந்து உங்களுக்கு 8 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஓகே, இது வரைஞ்சாச்சு. இப்போது இங்கேருந்து ஒரு 9 சென்டிமீட்டர் ஆர்க், அதே ஆர்க் எடுத்துகிட்டு வந்து ஓகே 1 minute. 1 minute. இங்கேருந்து இந்த ஆர்க்கை வரைஞ்சோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த 9 சென்டிமீட்டருக்கு இந்த ஆர்க் எடுத்துகிட்டு வந்து ஓகே இங்கே வச்சுருவோம். இந்த எட்ஜிலேருந்து ஓகே ஐ எம் மேக்கிங் எ ஆர்க் இயர். ஓகே, அதுக்கப்புறமா காம்பஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே 8 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? அதை மெஷர் பண்ணிப்போம் ஸ்கேலில். ஓகே, ஸ்லோலி ரொட்டேட் யுவர் ஸ்கேல். எனக்கு இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸ்லோலி. ஸோ இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம இப்போது 8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறோம். ஓகே, ஓகே ரிமூவ் த ஸ்கேல். ஓகே, இந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த 8 சென்டிமீட்டருக்கு ஆர்க் வரையணும். ஓகேவா? ஓகே, இட் கட்ஸ் ஹியர். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான் இந்த இடத்த. இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட், அது மாதிரி அங்கேருந்து அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட். ஓகேவா? இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வென் த டயக்னல் இஸ் கிவன். இந்த டயக்னல் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த இது வந்து எல்லு, 1 minute, இது எல், இது ஏ, இது கே, இது இ. ஓகேவா? இது வரைஞ்சிருக்கோம். ஓகே ஓகே இட் இஸ் நாட் ஜாயினிங் தெரில, அந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ஸோ தட் ஐ மேட். ஓகேவா? இதுதான் அதோட டயக்ராம். நான் 9 எடுத்திருக்கேன் பிகாஸ் என்னோடய காம்பஸ் எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஸோ அதனால் 9 வச்சு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ வித் திஸ் வி வில் கால்குலேட் தி ஏரியா. ஓகேவா? இதுவும் 9 தான் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இந்த டிஸ்டன்ஸும் 9 சென்டிமீட்டர்ஸ் தான். இது 8 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஓகே, ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணும்போது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள், ஓகே, லென்த் இன்ட்டு பிரெத்து. இதுதான் லென்த்து வரும் உங்களுக்கு. 8 சென்டிமீட்டர்ஸ் லென்த்து வருது. நம்ம பிரெத்தை மெஷர் பண்ணோம் ஸ்கேல் வச்சு. ஸோ பிரெத்து வந்து 9 சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு. ஓகே, ஸோ 8 இன்ட்டு 9, 8 9s are 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதான் இதோட ஏரியா. ஸோ இது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இது ரெக்டாங்கிள் தான். இதில் என்னென்னா நம்மளுக்கு ஓகே ஒரு ஏரியா ஒரு லெங்க்த்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ப்ளஸ் நம்மளுக்கு கொடுத்தது வந்து ஒரு டயகனல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே, with this we drawn rectangle. Thank you.